பிச்சைக்காரனா ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனாவால் ஒரு பெரிய பொறுப்பில் உட்கார வைக்கப்படுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ்மிகா மந்தனாவுக்கும் அவருக்கும் காதல் ஏற்படுது. ஸோ கதாபாத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்ம சத்யராஜ் நடித்த நடிகன், அந்த மாதிரி கார்த்திக் நடித்த நக்மா கூட இருப்பாங்க அந்த படத்தில். கவுண்டமணியோட முறை பொண்ணாங்க வருவாங்க. இந்த மாதிரி பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் மாறாட்டம், இது பிச்சைக்காரன் கார்த்திக் நம்ம சத்யராஜ் சொல்ல முடியாது. பட் வேறு மாதிரி கதாபாத்திரங்களாக இருந்தாலும் ஏமாத்துறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கதை பண்ணியிருக்கிறாங்க. படம் சுமாரான படம் தான். தனுஷை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் பர்ஃபார்மன்ஸில் பின்னி உதறி பிச்சு எடுத்துருக்கிறாரு. பட் அதை எல்லாம் எதுக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் இந்த படத்தில். படம் முடிஞ்சு பார்க்க நமக்கு கேட்கணும், நமக்கு சொல்லணும், அதை வந்து பகிரணும் அப்படின்னு தோணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை ஏன் தனுஷ் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கும் தெரிய வரல. தேவிஸ்ரீ பிரசாத் அப்படிங்கும்போது இப்போ நம்ம சமீபத்தில் வெளியே வந்த அல்லு அர்ஜுனுடைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். நல்லா மிரட்டிருப்பார். இது இவருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ட்ரெய்லர் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அப்படிங்கிற ஒரு படத்தில் அல்டிமேட்டான சாங்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு. நல்ல பிஜிஎம் கூட கொடுத்துருப்பார். பட் இந்த படம் வந்துட்டு சுமார் தான். ஒன்றும் பெருசாக தேவிஸ்ரீ பிரசாத்தை வந்துட்டு பெருசாக பாராட்ட முடியாது. சேகர் கமுலா இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துருக்குறாரா அப்படின்னு கேட்டால் சுமாரான படங்கள் தான் அவர் ஏற்கனவே கொடுத்துருக்குறாரு. லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரிய வரல. ஸோ இந்த படத்தை நம்பி தனுஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ இவரை சுற்றி இருக்கிறவங்க பூரா எதிரி மாதிரியும், இவரை ஒழிக்க போகிறத மாதிரியும், ஒரு செங்கலில் கூட பிடுங்க முடியாது என் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு இவர் ரசிகர்களே தான் இந்த படத்தை கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க. இந்த படத்தை சொல்கிறதுக்கு எதுக்குடா 3.5 மணி நேரம், இந்த படத்தை சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் போதுமேடா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே கழுவி ஊற்றுற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு சுமார் தான். என்ன எப்போயுமே நான் தனுஷை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர் தான் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷை. பட் இந்த படம் வந்துட்டு சுமாரான ஒரு படம் தான். சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் நாம் நினச்சிட்டு உட்காந்துருக்க படங்கள் எல்லாமே பெரிய அட்டர் ஃப்ளாப். நம்ம எதிர்பார்க்காத சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பந்து, இந்த ஃபேமிலி டூரிஸ்ட், அமரன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டு போகுது. கமல்ஹாசனுடைய இந்தியன் 2வாக இருக்கட்டும், தக் லைஃபாக இருக்கட்டும், மண்ணை கவிட்டு போச்சு, அந்த மாதிரி இப்போ பல படங்கள் சொல்லலாம். கங்குவாவாக இருக்கட்டும், ரெட்ரோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய படங்கள் நம்ம எந்த அளவுக்கு படங்கள்லாம் எதிர்பார்த்தோமோ அந்த படங்கள்லாம் வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் சேர்ந்துருமோ அப்படின்னு எனக்கு தெரிய வரல. ஸோ படம் பார்த்தவங்க தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுகிற அளவுக்குலாம் இந்த படத்தில் ஒன்றும் ஒர்த்து கிடையாது. தனுஷ் வந்து பேசாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா அதையெல்லாம் வச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த படம் வந்துட்டு நல்ல படமாக கொடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இட்லி கடை அநேகமாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய டைரெக்ஷனில் பார்க்கலாம். பொறுத்து அடுத்த வெற்றிக்கு தனுஷ் தயாராகணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு ரசிகராக, நான் மிகப்பெரிய ரசிகர் தனுஷ்க்கு, ஒரு ரசிகராக அடுத்த இட்லி கடைனா ஏற்கனவே ஒரு இட்லி கடை வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்து வர இருக்கிற இட்லி கடையாவது இவருக்கு வந்து நல்ல பெரிய போனி ஆகணும், பெரிய வியாபாரத்தை கொடுக்கணும், எல்லா இட்லியும் விற்று பெரிய அளவில் கல்லா கட்டணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.